ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இதற்கு வரைக்கும் அவர்தான் அந்த சீசர்களை கவனித்து கொண்டார். சாப்பாடுலேருந்து தங்குறதுலேருந்து எல்லா காரியத்தையும் இயேசு தான் பார்த்து கொண்டார். இயேசு இருக்கிறதுனால இவங்க கவலை இல்லாமல் இருந்தாங்க. திடீரென்று இவர்களை விட்டு விட்டு இயேசு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்களுக்கு இருதயமெல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வோம், அடுத்து எங்கே போவோம்? இதுதான் திக்கற்ற நிலை. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பண உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சுகம் உங்களை விட்டு போனதுனால அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அடுத்து வேதனையை சந்திக்கக்கூடிய நிலையில் யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கிற நிலைக்கு பேர் தான் திக்கற்ற நிலை. ஆனால் இந்த திக்கற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அப்படி விட்டுட்டு போக மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் கூட அவர் திக்கற்ற நிலையில் தான் வளர்ந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சத்திரத்தில் இடமில்லை. இடமில்லாததுனால பாருங்கள், அவருடைய பிறப்புலையே அவர் திக்கற்ற நிலை. குழந்தையை வைக்கிறதுக்கு கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையை தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே ஏரோதுக்கு பயந்து எகிப்துக்கு ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்கள், சொந்த ஊரை விட்டு எகிப்துக்கு ஒரு அகதிகளை போல ஓடுகிற ஒரு சூழ்நிலை. சொந்த வீட்டில் கூட அவர் ஒரு திக்கற்ற நிலையில் தான் இருந்தார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருடைய சகோதரர்களே அவரை விசுவாசிக்கவில்லை. நம்ம யாருமே நமக்கு உதவி செய்யலைனாலும் நம்மளை விசுவாசிக்கலான்னு பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற உடன் பிறந்தவர்கள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. ஒரு வீட்டில் இருக்கிற ஆளே அவங்களுக்கு எதிரான நிலையில் இருப்பார்கள் என்றால் எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொந்த ஊர்க்காரவங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் உங்களோடு கூட இருந்து உங்களை உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றியிருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார்.